Hello students, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 35. SR number 4. In today's class we are going to see in the poem The Moon. In previous class we have discussed two poems, A Good Play and A Kite. And now we are going to learn the poem The Moon, written by Robert Louis Stevenson. Already we have seen one poem written by Robert Louis Stevenson. Which poem? A Good Play அப்படிங்கிற poem தான் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதினாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. டுடேஸ் கிளாஸ்லேயும் The Moon அப்படிங்கிற poem written by Robert Louis Stevenson. Okay, let's read this poem. The moon has a face like the clock in the hall. She shines on thieves on the garden wall, on streets and fields and harbor quays, and birdies asleep in the forks of the trees. The squealing cat and the squeaking mouse, the howling dog by the door of the house, the bat that lies in the bed at noon, all love to be out by the light of the moon. But all of the things that belong to the day cuddle to sleep to be out of her way. And flowers and children close their eyes till up in the morning the sun shall rise. So இந்த போயமில் என்ன பண்ணியிருக்காங்க, மூணை பற்றி நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மூணு அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். மூணு பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மூணு அப்படிங்கிறது என்ன பண்ணும், நைட் டைமில் அதோட ஷைன்ஸ், அதோட வெளிச்சத்தை நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் இல்லையா. அந்த ஷைன்ஸ் தான் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மூன் பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஹாலில் இருக்க வாட்ச், ரவுண்டாக எப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு வாட்ச் மாட்டிருக்குமோ அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷி ஷைன்ஸ் ஆன் தீவ்ஸ் ஆன் த கார்டன் வால், எங்கெல்லாம் அதோட வெளிச்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஷைன்ஸ் ஆன் த தீவ்ஸ் ஆன் த கார்டன் வால், ஆன் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஹார்பர் குவீஸ் அண்ட் மெனி பிளேசஸில் வந்து இதாகுது. அந்த நைட் டைமில் என்ன பண்ணுது, த ஸ்குவாலிங் கேட் அண்ட் த ஸ்குவீக்கிங் மவுஸ், த ஹவுலிங் டாக் பை த டோர் ஆஃப் த ஹவுஸ், அதாவது நைட்டில் இந்த கத்துற பூனை இருக்குல்லையா அந்த பூனை, நெக்ஸ்ட்டு வந்து மவுஸ், நெக்ஸ்ட் டாக், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுது, இந்த லைட், இந்த மூனோட லைட் வந்து ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்போ இந்த போயமில் எதை பற்றி பேசியிருக்காங்க, த ஷைன் ஆஃப் த மூன், மூனோட ஷைன் பற்றி தான் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு போமில் என்ன பார்ப்போம், ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த போம் பொறுத்த வரைக்கும் ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏஏபிபி, பிகாஸ் ஹால் வால் ரெண்டும் நமக்கு ரீட் பண்ணுறப்போ சிமிலர் சவுண்டோடு இருக்குது. ஸோ ஏஏ ஹால் வால், ஏஏ குவீஸ் ட்ரீஸ், குவீஸ் ட்ரீஸ். ஸோ இது ரெண்டு வேர்டும் சிமிலராக இருக்குது, பட் ஏ கூட மேட்ச் ஆகாதனால இது பி பி. நெக்ஸ்ட் மவுஸ் ஹவுஸ், சி சி, நூன் மூன், டி டி, டே டே, இ இ. அடுத்து ஐஸ் ரைஸ், எஃப் எஃப். பட் நமக்கு ரைமிங் ஸ்கீம் என்னன்னு காமனாக கேட்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப்கான ரைமிங் ஸ்கீம் எழுதுனா போதும். ஸோ இப்போது என்னது ஏஏபிபி அப்படிங்கிறதான இதோட பேசிக்கான ரைமிங் ஸ்கீம். ஓகே, லெட்ஸ் வி டிஸ்கஸ் சம் நியூ வேர்ட்ஸ். ஃபஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஹார்பர். ஹார்பர்னால் என்னமா, ஒரு பார்க்கிங் ஏரியா. எங்கே அப்படின்னா வந்து கடற்கரை, ஷிப்ஸ் எல்லாம் வந்து, ஷிப்ஸ்னால் என்னது, கப்பல்லாம் வந்து நிற்கிற இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்தி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே லோட் பண்ணுவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவீஸ். Quays means a structure built on the land next to a water body which is used as a place for ships and boats to load and unload things. Quays அப்படிங்கிறது ஹார்பரில் ஒரு பர்டிகுலரான பிளேஸ், ஹார்பரில் ஒரு பர்டிகுலரான பிளேஸ், அங்கே தான் நின்று பண்ணுவாங்க, லோடெல்லாம் வந்து ஏற்றி இறக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்குவாலிங். ஸ்குவாலிங் மீன்ஸ் க்ரையிங் நாய்ஸிலி அண்ட் கண்டினியூஸ்லி, கண்டினியூஸாக ரொம்ப சவுண்டாக அழுகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், குவாலிங். ஃபார் எக்ஸாம்பிள் பேபிஸோட க்ரையிங், பேபி என்ன பண்ணும், கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கும், ரொம்ப சவுண்டாக அழுகும் இல்லையா. ஸோ ஸ்குவாலிங் அப்படின்னா க்ரையிங் நாய்ஸிலி அண்டு கண்டினியூஸ்லி. நெக்ஸ்ட் ஸ்குவீக்கிங். ஸ்குவீக்கிங் மீன்ஸ் டு மேக் எ ஷார்ட் வெரி லவுட் க்ரை, டு மேக் எ ஷார்ட்
வெரி லவுட் க்ரை, கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப லவுடாக அழுகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்குவீக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹவுலிங், ஹவுலிங் மீன்ஸ் டு மேக் எ லாங் சேட் ஆர் பெயின்ஃபுல் சவுண்ட். ஹவுலிங்னா என்ன அப்படின்னாமா, டாக்ஸ் எல்லாம் நைட்டில் என்ன பண்ணோம், ஊழையிடும் இல்லையா, நரி வந்து ஊழ விடுற மாதிரி நாய் வந்து கத்து இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹவுலிங் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எதனால அது கத்துது அப்படின்னா, அது ஒரு சேட் ஆர் பெயின்ஃபுல் சவுண்டை காட்டுறதுக்கு தான் அது ஹவுலிங் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல். கடல் மீன்ஸ் டு ஹக் ஆர் ஹோல் சம் ஒன் க்ளோஸ் ஆர்ம்ஸ் டு ஷோ அவர் லவ் ஆர் அஃபெக்ஷன். அதாவது இப்போ நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான பர்சன், நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லவ்வை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ நம்ம அவங்கள ஒரு ஸ்மால் ஹக் ஆர் இல்லாட்டி நம்ம கையை வந்து அவங்க ஷோல்டர் மேலே போடுவோம் இல்லையா, அதை தான் வந்து கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, இல்லை. ஓகே, நம்ம இப்போ தான் பார்க்குறோம் கடல். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோம், மூன் போயம் பார்த்தாச்சு. தி போயம் இஸ் அபவுட் த ஷைனிங் ஆஃப் த மூன். நெக்ஸ்ட் ஒன் ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வொக்காபுலரி வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். கிராமர் செக்ஷனில் ஆல்ரெடி வி ஹவ் சீன் த கனெக்டர்ஸ். கனெக்டர்ஸ் மீன்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் ஆர் ரெண்டு ஃப்ரேஸ் ஏதோ ஒரு ஜாயின் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் ரெண்டு சென்டென்ஸுமே என்னவா இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மழை வந்ததுனால அவன் நனைஞ்சு ஈரமாயிட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவள் வந்து ஈரமாயிட்டா, ஃபஸ்ட் சென்டென்ஸ் இப்படி வந்துடுது, அவள் வந்து ஈரமாகிட்டா ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டா. அப்போ அந்த இடையில என்ன சொல்கிறோம், ஏனென்றால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிகாஸ் இங்கிலீஷில் சொல்கிறப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், ஷீ இஸ் வெட் பிகாஸ் ஆஃப் ரெய்னிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறோமா. அப்போது இடையில என்ன பண்ணுறோம், பிகாஸ், சின்ஸ், ஆஸ், ஸோ தட், தேர் ஃபோர் இந்த மாதிரியான கனெக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம் இல்லையா. லுக் திஸ் பிக்சர்மா. இங்கே உங்களுக்கு ஒரு ஃபோனில் ஒரு பிக்சர் தெரியுதா, கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ், க்ரே க்ளவுட்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெய்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே காஸ் என்ன, எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரே க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது தான் காஸ். எதுக்கு ரெயின் வரதுக்கு காரணம் என்னது, இந்த க்ரே க்ளவுட்ஸ். ஸோ இந்த க்ரே க்ளவுட்ஸ் இப்படி இருக்கிறனால அதோட எஃபெக்ட் என்ன, ரெயின் ஃபால் ஆகிறது இல்லையா. ஸோ காஸ் அப்படிங்கிறது நமக்கு க்ரே க்ளவுட்ஸ், இஃபெக்ட் அப்படிங்கிறது ரெயின். ஸோ இங்கே பாருங்கள், it will rain dash there are grey clouds. இங்கே வந்து ரெயினாக இருக்குது, இப்போ ரெயினாக இருக்குது ஏன் அப்படின்னா அது க்ரே க்ளவுட்ஸ்னால ரெயினாக இருக்குது அப்படின்னா. ஸோ இங்கே நம்ம இந்த டேஷில் என்ன கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ், இட் வில் ரெயின் பிகாஸ் தேர் ஆர் clouds, க்ரே clouds. ஸோ இப்போ கனெக்டர்ஸ்னால் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு, ரெண்டு ரிலேட்டட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், கனெக்டர்ஸ்னு சொல்கிறோம். அந்த கனெக்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம பிகாஸ், சின்ஸ், ஆஸ், ஸோ தட், தேர் ஃபோர் இந்த மாதிரியான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் வச்சு நம்ம இப்போ சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஒரு பொண்ணு வந்து ஒரு கேர்ள் வந்து என்ன ஆயிருக்கா, ஈரமாக நின்றுருக்கா. ஓகே, ஏன் அப்படின்னா அவள் வந்து மழையில் நனைஞ்சிட்டான். இப்போ அவள் ஈரமாக இருக்கிறதுக்கு காரணம், காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் இல்லையா. அவள் மழையில் நனைஞ்சதுனால அதோட ரிசல்ட் என்னது, இஃபெக்ட் என்னது, அவள் வந்து வெட் ஆகிட்டா இல்லையா. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸில் த கேர்ள் காட் வெட் டேஷ் ஆஃப் த ரெயின். The girl got wet dash of the rain because of the rain. Answer is because. The girl got wet because of the rain. ரெயின்னால அவள் வந்து ஈரமாயிட்டா. ஸோ இப்போ உங்களுக்கு கனெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ நவ் டேக் யுவர் ஒர்க் புக் பேஜ் நம்பர் 36, worksheet number 3. We have to fill worksheet number 3 and 4. Okay, look here. Complete the sentences given below using the words from the box. பாக்ஸில் இருக்க வேர்ட்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி நம்ம சென்டென்ஸை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், மை ஃபாதர் ஒர்க்ஸ் அட் எ டேஷ் இன் மும்பை. ஹிஸ் ஒர்க் இஸ் டு கீப் எ ரெக்கார்ட் ஆஃப் ஆல் த ஷிப்ஸ் அரைவிங் தேர். ஸோ அவங்க அப்பா எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஹார்பரில். ஸோ ஆன்சர் இஸ் ஹார்பர், HARBOUR, ஹார்பர். நெக்ஸ்ட், மை டாக் லைக்ஸ்
It's when I give it a dash. Answer is cuddle. 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 cuddle நம்ம என்ன பார்த்தோம்? லவ்வோட நம்ம ஒரு பர்சன் ஆர் ஒரு அனிமலை நம்ம ஹக் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், பேட் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டாகுக்கு நம்ம என்ன பண்ணால் பிடிக்கும், அதோட கழுத்து மேலே நம்ம கையை போட்டு ஹக் பண்ணோம்னா பிடிக்கும் இல்லையா? ஸோ மை டாக் லைக்ஸ் இட் வென் ஐ கிவ் இட் எ கடல். cuddle. கடல். நெக்ஸ்ட், many workers were standing at the dash to take out the fish cartons from the ships. ஒர்க்கர்ஸ் எங்கே நிற்கிறாங்கம்மா, எதுக்காக நிற்கிறாங்க? ஃபிஷ் எல்லாம் வந்து இறக்கிறதுக்காக நிற்கிறாங்க. அப்படின்னா எங்கே நிற்பாங்க? நம்ம என்ன பிளேஸ் பார்த்தோம்? குவீஸ். QUAYS. குவீஸ். குவீஸ் அப்படிங்கிறது ஹார்பரில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதுதான் நம்ம குவீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹார்பர் அப்படிங்கிறது வந்து எல்லா ஷிப்ஸ் வந்து நிற்கிற இடத்த நம்ம ஹார்பர்னு சொல்கிறோம். அதில் பர்டிகுலராக எந்த பிளேஸில் வந்து லோட் பண்ணுறாங்க அன்லோட் பண்ணுறாங்களோ அந்த இடத்த நம்ம குவீஸ்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், ஐ ஹியர்ட் எ பேக் ஆஃப் டாக்ஸ் டேஷ் ஆஃப்டர் ஒன் ஆஃப் தேர் மெம்பர்ஸ் காட் ஹர்ட். ஸோ இங்கே ஆன்சர் இஸ் ஹவுலிங். ஐ ஹியர்ட் த பேக் ஆஃப் டாக்ஸ் ஹவுலிங் ஆஃப்டர் ஒன் ஆஃப் தேர் மெம்பர்ஸ் காட் ஹர்ட். அதாவது ஒரு டாக் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், எல்லா டாக்ஸுமே கத்தும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஹவுலிங். HOWLING. ஹவுலிங். நெக்ஸ்ட், த டோர் இன் த நியூ ஹவுஸ் மேக் எ டேஷ் சவுண்ட். ஸ்குவீக்கிங் சவுண்ட். ஸ்குவீக்கிங் சவுண்ட். நெக்ஸ்ட், த சைல்டு வாஸ் டேஷ் டு கால் இட்ஸ் மதர். The child was dashed to call its mother. Answer is squalling. 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 Squeaking means to make a short, very loud cry. Squalling அடுத்து crying noisily and continuously. ஒரு பேபி என்ன பண்ணும், அவங்க அம்மா வந்து அதை தூக்குற வரைக்கும் கண்டினியூஸாக க்ரை பண்ணும், அட் த சேம் டைம் ரொம்ப சவுண்டாகவும் அது க்ரை பண்ணும், அதானே? ஸோ ஆன்சர் இஸ் ஸ்குவாலிங். நெக்ஸ்ட் ஒன், சார்ட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் பை ரைட்டிங் தெம் இன் த கரெக்ட் காலம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னா ஒரு 8 வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 8 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை எதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ட்ஸ் அப்பீலிங் டு சைட், வேர்ட்ஸ் அப்பீலிங் டு சவுண்ட். அதாவது இதில் எதையெல்லாம் உன்னால் பார்க்க முடியும், எதையெல்லாம் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ 3 அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் பார்க்க தான் முடியும். கேட்க முடியுமா 3 அப்படிங்கிறது கேட்க முடியுமா? நோ. பட் இந்த ஸ்குவீக்கிங் ஹவுலிங் அப்படிங்கிற சவுண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதில் ஒரு சவுண்ட்ஸ், அதை நம்ம என்ன தான் பண்ண முடியும், கேட்க தான் முடியும் இல்லையா? இதை தான் வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஆன்சர் பார்ப்போம். வேர்ட்ஸ் அப்பீலிங் டு சைட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்னா மூணை நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஃபோக் அப்படிங்கிறது நம்ம ஸ்பூன் ஐட்டம்ஸ்லேயும் சொல்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மரத்தோட பிரான்ச்சஸ் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க தான் முடியும். FORK ஃபோக். நெக்ஸ்ட் லைட் அப்படிங்கிறது வெளிச்சம், இல்லாட்டி டியூப் லைட், அதாவது நம்ம என்ன தான் பண்ண முடியும், பார்க்க தான் முடியும். ஸோ ஆன்சர் இஸ் மூன், ஃபோக் அண்ட் லைட். ரிமைனிங் வேர்ட்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த வேர்ட்ஸ் அப்பீலிங் டு சவுண்ட். ஸ்குவாலிங், ஸ்குவீக்கிங், ஹவுலிங், மவுஸ், பேட், இது எல்லாமே எங்கே தான் வரும், அப்பீலிங் டு சவுண்ட். நெக்ஸ்ட் நம்ம மூன் அப்படிங்கிற போயம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த தேர்டு ஒனில் A கொஷின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. Answer the following questions in 1 sentences. Write 3 things that the moon shines on. மூன் வந்து எங்கெல்லாம் வந்து ஷைன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு 3 things எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஆன் கார்டன் வால் மேலே அதோட ஷைன் இருந்துச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ், ஆன் ஸ்ட்ரீட்ஸ். நெக்ஸ்ட் ஆன் ஹார்பர். நெக்ஸ்ட் ஆன் ஃபீல்ட்ஸ், FIELDS ஃபீல்ட்ஸ். 4 இருக்கு. இனி 3 திங்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு 3 விஷயத்தை எழுதினா போதும். நெக்ஸ்ட் விச் அனிமல் லவ்ஸ் டு பி அவுட் பை த லைட் ஆஃப் த மூன். அதாவது எந்த அனிமல்ஸ்லாம் வந்து மூனோட லைட்டில் வெளியில் இருக்கிறத லைக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்? டாக். டாக் தான் மெயின். மற்ற கேட் அண்ட் மவுஸ் கூட எங்கே தான் இருக்கும்? வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு அனிமல், விச் அனிமல்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே எழுதிக்குங்க. கேட், மவுஸ், டாக், பேட், இதெல்லாமே நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த போயட், டில் வென் டூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் சில்ட்ரன் க்ளோஸ் தேர் ஐஸ். சில்ட்ரன் அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் எப்போ வரைக்கும் வந்து அவங்களோட ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டேன். இந்த போயம்லேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. எப்படி என்ன அப்படின்னா, flowers and children close their eyes till up in the morning the sun shall rise. அதாவது சன் வந்து ரைஸ் ஆகிற வரைக்கும் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. குழந்தைகள் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே கண்ணை மூடி தான் இருப்பாங்க. அதை தான் இங்கே நம்ம ஆன்சரை கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரைட் 2 pairs of rhyming words from this poem. ஸோ நம்ம ரைமிங் ஸ்கீம் பார்த்தாச்சு. எனி 2 pair எழுத சொல்லியிருக்காங்க. ஹால், வால், HALL, ஹால், WALL, வால். நெக்ஸ்ட் மவுஸ், ஹவுஸ், MOUSE, மவுஸ், HOUSE, ஹவுஸ். ஸோ 2 pair நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் another word from the poem which means similar to snuggle. snuggle அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம்? இந்த ஜக்லிங் கிராணி அப்படிங்கிற போமில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ snuggle means to move oneself in a warm and comfortable place. To move oneself in a warm and comfortable place. Next question பாருங்க. Tick the correct answers for the following questions. Which of the following makes a squalling sound? Squalling sound எது மேக் பண்ணுது அப்படின்னா நம்ம எதை பார்த்தோம்? டாக் வந்து ஹவுலிங் சவுண்ட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்குவீக்கிங் சவுண்ட் வந்து மவுஸ்னு பார்த்தோம். ஸ்குவீக்கிங் சவுண்ட். ஸ்குவாலிங் அப்படிங்கிறது தான் என்னது? கேட். கேட்ஸோட சவுண்டு தான் ஸ்குவாலிங். ஸோ ஆன்சர் இஸ் கேட்ஸ், CATS, கேட்ஸ். செகண்ட் ஒன், வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் போயம்? இந்த போயமோட மெயின் ஐடியா என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த போயம் இஸ் அபவுட் த அனிமல்ஸ் தட் மேக் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இன் த நைட். நெக்ஸ்ட் ஒன், த போயம் இஸ் அபவுட் ஷிப் sailing on the sea during the day. Next one, the poem is about the light of the moon. So answer is last one, the poem is about the light of the moon. மூனோட லைட் பற்றி தான் நம்ம இந்த போயமில் படித்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டு யூ திங்க் த பர்பஸ் ஆஃப் திஸ் போயம்? கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் ஃப்ரம் தி போயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு போயம் எழுதுகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து சம் போயட்ஸ் என்ன பண்ணலான்னு நினைப்பாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ரீடர்ஸ் கூட ஷேர் பண்ண லைக் பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லணும்னு நினச்சாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டோரி மாதிரியான ஒரு போயம் எழுதி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மெசேஜ் ஆர் கெட் ரீடர்ஸ் திங், ஏதாவது மெசேஜ் வந்து கன்வே பண்ணணும், இந்த போயம் மூலமாக கன்வே பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சம் ஹியூமரஸாக இருக்கிறதுக்கு, ஃபன்னியாக இருக்கிறதுக்கு, ரீடர்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஃபன்னி போயம்ஸ் எழுதுவாங்க. அப்புறம் இன்னும் என்ன பார்த்தா ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி இல்லை ஒரு பர்சனை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சோம்னா அப்படி அந்த மாதிரி போயம்ஸ் எழுதுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு ஷேர் ஃபீலிங்ஸ் கிடையாது. எந்த ஃபீலிங்ஸும் இங்கே இதில் ஸ்டோரி நமக்கு எதுவும் சொல்ல, டு சென்ட் மெசேஜ் எதுவும் நமக்கு சொல்ல, அடுத்தது ஹியூமரஸாவோ ஃபன்னியாவோ நமக்கு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சம்திங், மூணு பற்றி நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கனெக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? கனெக்டர்ஸில் read the following sentences, underline and write C under the sentence which is a cause, which underline the word, write E under the sentence which is an effect. நம்ம இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்த்து இல்லையா? மழை வர்றதுக்கு காரணம் என்ன? காஸ் வந்து கிரே கிளவுட்ஸ் அண்டு கிரே கிளவுட்ஸ்னால அதோட எஃபெக்ட் என்னாச்சு, மழை வந்துச்சு அப்படின்னு பார்த்து இல்லையா? அது மாதிரி நமக்கு இங்கே ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்,
கண்டுபிடிச்சு இஃபெக்ட் எதுன்னு பார்த்து அதுக்கு கீழே ஈனும் காசாக இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே சீனும் மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? Look here, mom. First one, Danish was feeling hungry. He ate all the bananas. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஒன்று இஃபெக்டாக இருக்கும், ஒன்று காசாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட்டு காஸ் அண்ட் இஃபெக்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்லலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட்லாம் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கனெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ 2 சென்டென்ஸ் இருக்கா? இப்போ 2 சென்டென்ஸையும் இங்கே ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துகிட்டு நம்ம அந்த வேர்ட் போட்டு 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் நம்ம கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், டேனிஷ் வாஸ் ஃபீலிங் ஹங்க்ரி, ஹீ ஏட் ஆல் த பனானாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது காஸ், எது இஃபெக்ட்? டேனிஷ் வாஸ் ஃபீலிங் ஹங்க்ரி அப்படிங்கிறது காஸ். அந்த பசியின் காரணமாக தான் என்ன பண்ணிடுறான்? அந்த ஃபுல் ஆஃப் பனானாஸையும் ஈட் பண்ணிடுறா. ஸோ இஃபெக்ட் என்ன அப்படின்னா he ate all the bananas. First sentence is cause, next one is effect. So just underline this word, Danish was feeling hungry and mention C. இஃபெக்ட்னால நீங்கள் எழுத வேணாம், ஜஸ்ட்டு சீனை மட்டும் மேலே போட்டுக்குங்க. இந்த சென்டென்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு இஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு இ ஃபார் இஃபெக்ட். Next, my parents will be dropping my younger brother at my grandparents' house. They are going out for 2 days. So first sentence, effect. My parents will be dropping my younger brother at my grandparents' house. Next, they are going out for 2 days அப்படிங்கிறது cause. Next one, the newspaper did not come today. Yesterday was Independence Day. இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் வரல, பிகாஸ் நேற்று என்னது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறனால இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வரல. ஸோ இதில் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வாஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயின் காரணமாகத்தான் என்ன வரல, நியூஸ் பேப்பர் வரல. ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து இஃபெக்ட், yesterday was independence day அப்படிங்கிறது நமக்கு cause. Next, I broke the glass, it slipped from my hand. ஸோ நம்ம கையிலேருந்து ஸ்லிப் ஆகி விழுந்தது தான் நமக்கு காரணம். அந்த விழுந்ததுனால என்னாச்சு, அதோட எஃபெக்ட் என்னாச்சு அப்படின்னா கிளாஸ் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஃபெக்ட், செகண்ட் சென்டென்ஸ் cause. Next, the plants have become healthy. They are getting the right amount of sunlight and water. First sentence effect. தண்ணியும் அதுக்கு தேவையான சன்லைட் அண்ட் வாட்டர் வந்து கரெக்டாக இருந்ததுனால அந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் சன்லைட் சரியாக இருப்பதன் காரணமாக இந்த பிளான்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்போ இஃபெக்ட், second one cause. Next, I dropped the glass, it broke. I dropped the glass, it broke. So first one cause. I dropped the glass அப்படிங்கிறது cause, it broke அப்படிங்கிறது effect. Next, Huda will read the other books. He has to prepare for the project. First one effect. அவள் வந்து ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக தான் என்ன பண்ணுறான், அதர் புக்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணுறா. ஸோ காசு என்ன அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணுறா, அதுதான் அவளோட ரீசன். அதோட இஃபெக்ட், அதோட விளைவாக என்ன பண்ணுறா, அவள் எல்லா புக்ஸையும் ரீட் பண்ணுறா. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் இஃபெக்ட், செகண்ட் ஒன் இஸ் காஸ். நெக்ஸ்ட், த பிளான்ஸ் ஆர் dying, they are not getting enough sunlight. போதுமான அளவுக்கு சன்லைட் இல்லாதனால என்ன ஆகுது, செடியெல்லாம் ரொம்ப டை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஃபெக்ட், செகண்ட் ஒன் they are not getting enough sunlight அப்படிங்கிறது காஸ். நெக்ஸ்ட், I turned off the gas stove, the milk has finished boiling. ஸோ இதுவும் இஃபெக்ட் அண்டு காஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஃபெக்ட், நெக்ஸ்ட் ஒன் காஸ். த மில்க் ஹேஸ் ஃபினிஷ்டு பாயிலிங் அப்படிங்கிறது காஸ்.
மில்க் பாயில் ஆனதுக்குனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், மூணுங்கிற போயம் பார்த்தோம். அதோட அது கீழே வொக்காபுலரிஸ், நியூ வொக்காபுலரிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கனெக்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம கனெக்டர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி ரீகால் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒர்க் ஷீட்ஸில் நம்ம படித்ததுக்கு எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வாண்ட் டு ரைட் ஒன் போம். அந்த போயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏஏபிபி அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கணும். ரைமிங் ஸ்கீம்னு என்னென்னு தெரியும், எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்லேயும் என்ன இருக்கணும், ஒரே மாதிரி முடியணும். அதை தான் நம்ம ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே மாதிரி மீன்ஸ் ஒரே சவுண்ட், நம்ம அந்த வேர்டை ரீட் பண்ணுறப்ப சிமிலர் சவுண்ட்ஸ் வரணும். அதை தான் நம்ம ரைமிங் ஸ்கீம்னு சொல்கிறோம். ஏஏபிபி இஸ் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் யுவர் போயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அந்த போயமோட டாபிக் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட மூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்களோட நம்ம போயம் வந்து எப்படிலாம் பார்த்தோம், நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம் இல்லையா, மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி, இல்லை ஃபீலிங்ஸ் கன்வே பண்ணுற மாதிரி, இல்லை ஃபன்னியாக வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. பட் உங்களோட இந்த போயம் என்ன கேட்டகரியில் இருக்கணும்னா, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஒரு ஆங்கரான ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு போயமாக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணி அனுப்பணும், போயம் ரைட் பண்ணி எழுதணும். அந்த போயம் வந்து ஆங்கர் ஃபீலிங்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீமில் இருக்கணும். ஓகே, ஐ திங்க் டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஆல். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் இப்போ பர்டிகுலராக உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் இல்லையா, போயம் ரைட் பண்ணி எழுதுங்க அப்படின்னா அதை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணால் போதும். நோ நீட் டு சென்ட் ஆல் த ஒர்க் ஷீட்ஸ், பிகாஸ் நானே உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸில் எல்லா ஆன்சர்ஸும் இப்போவே சொல்லிடுறேன். அட் சேம் டைம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பிடிஎஃப்பும் அனுப்புகிறேன். அதை பார்த்து எழுதி நீங்கள் எதுக்கு எனக்கு அனுப்புகிறீங்க, நோ நீட். ஓகே, தேங்க்யூ ஆல்.